guys, welcome back to my channel RMB Artworks. நம்ம சேனலில் கேன்வா ஃப்ரீ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து டே 1 கிளாஸ் அண்ட் டே 2 கிளாஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் பேஜ் எப்படி ரெடி பண்ணுறது, ஸோ எலிமெண்ட்ஸ்னால் என்ன, இதை பற்றின வீடியோ தான் டே 1 அண்ட் டே 2 வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டே 3 வீடியோ, சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கேன்வாவோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டே 1ஓட நோட்ஸு. நம்ம டே 2 நோட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்காக நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னோடய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோடய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஸோ நம்ம கேலரி பற்றி பார்க்க முன்னாடி நம்ம வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட்லேருந்து எப்படி ஒரு இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட நோட்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் போங்க. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட பின்ட்ரெஸ்ட் இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற விதம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய மோட்டிவ்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ அந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா குரோமில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு Pinterestல இருந்து எப்படி ரிமூவ் ஒரு பேக்ரவுண்ட்னு டிசைனை சொல்லிட்டு வந்து அது வந்து ஒரு நம்ம ஃப்ரீ செலக்ட் ஆப் பண்ணி தான். கிராப் பண்ண ஸோ நீங்கள் போறோம்னு அதில் பார்க்க போய் வந்து போறோம். கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான Pinterest இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. அதுவே Pinterest பேக்ரவுண்டை எடுத்துட்டு வந்து ரிமூவ் பண்ணி நீங்க தந்துடும், ஃப்ளவர் சரிங்களா? மோட்டிவ்னு ஃபர்ஸ்ட் ஸோ நீங்க நீங்கள் செலக்ட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஸோ ஆப்புக்கு போங்க. ஃப்ளவர் மோட்டிவ் அப்படின்னு ஸோ நீங்க செலக்ட் பின்ட்ரெஸ்ட் பண்ணீங்க ஆப்பில் அப்படின்னா போயிட்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் இமேஜ் உங்களுக்கு என்ன வரும். டிசைன் ஸோ வேணுமோ அதை அதை வந்து வந்து சூஸ் ஃபஸ்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. செலக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண எக்ஸாம்பிளுக்கு போறோம்னா நம்ம அதை வந்து ஃப்ளவர் டவுன்லோட் பண்ண மோட்டிவ்னு நம்ம போறோம். போட்டிருக்கோம். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் என்ன ஃப்ளவர் பண்ண சூஸ் போகிறீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஏதாவது ஸோ ஒரு இதை வந்து ஃப்ளவரை நான் வந்து டவுன்லோட் செலக்ட் பண்ண பண்ணிக்கோங்க, போறேன். சரிங்களா? ஸோ டவுன்லோட் இப்போ பண்ணிட்டு நான் என்ன வந்து ஃப்ளவரை பண்ணணும் செலக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணிட்டேன், உங்கள் சரிங்களா? கேலரியில் செலக்ட் சேவ் பண்ணிவிட்டு ஆயிடும். ஸோ ஸோ நீங்கள் என்ன பண்ண செகண்ட் போகிறீங்கன்னா ஸ்டெப் அதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண நீங்கள் போகிறீங்க, க்ரோமில் சரிங்களா? போங்க. ஸோ ஸோ க்ரோம்க்கு நீங்கள் போயிட்டு அதில் நீங்கள் என்ன போய் பண்ண நீங்கள் போகிறீங்கன்னா டவுன்லோட் அந்த ஆப்ஷன் டிசைனை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட ரிமூவ் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட்னு டவுன்லோட் சொல்லிட்டு ஆகிடும், நீங்கள் சரிங்களா? க்ரோமில் உங்கள் கொடுக்கணும். கேலரியில். ஸோ ஸோ கொடுத்தீங்க அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு போகிறீங்கன்னா க்ரோமில் வந்து என்ன செகண்ட் பண்ணுன்னா ஸ்டெப் அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோமுக்கு போங்க. டிசைனை வந்து ஸோ உங்களுக்கு க்ரோமில் பேக்ரவுண்டை போயிட்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி தந்துடும், ரிமூவ் சரிங்களா? பேக்ரவுண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் நீங்கள் கிளிக் இதில் என்ன பண்ண பண்ணிக்கணும், போகிறீங்கன்னா சரிங்களா? அப்லோட் ஸோ இமேஜ் நீங்கள் கொடுக்க ரிமூவ் போகிறீங்க. பேக்ரவுண்ட் ஸோ கொடுத்தீங்கன்னா அப்லோட் உங்களுக்கு இமேஜ் இது வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஓப்பன் பண்ண ஆகும் க்ரோமில். போகிறீங்கன்னா நீங்கள் ஸோ இதில் டவுன்லோட் என்ன பண்ணி பண்ண வச்சுருக்க போகிறீங்க இமேஜ் அப்படின்னா கொடுங்க. அப்லோட் இமேஜ் ஸோ கொடுக்க கொடுத்தீங்க போகிறீங்க. அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது அப்லோட் இமேஜ் தன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆகி கேலரியில் வந்துடும். சேவான ஸோ இமேஜ், சரிங்களா? பேக்ரவுண்ட் உங்கள் வந்து கேலரியில் கிராப் போய் ஆகி இதை வந்துடும் வந்து உங்களுக்கு. அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண கிராப் முன்னாடி ஆகி என்ன வந்துட்டு பண்ணும் நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கான அப்படின்னா பேக்ரவுண்டை நம்ம நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி இந்த செகண்ட் ஸ்டெப் ஆப் நம்ம வந்து தரும், பண்ணுவோம். ஸோ சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஸோ க்ராப் ஆகி பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்மளுக்கு ஸோ வந்து க்ராப் ஆகி வந்தப்போ என்ன இமேஜ் பண்ண வந்து போகிறீங்க, டவுன்லோட் நீங்கள் ஆகிடுச்சு. டவுன்லோட் கொடுக்க ஸோ என்ன போகிறீங்க. பண்ணுங்கள், ஸோ டவுன்லோட்னு நீங்கள் கொடுங்க. டவுன்லோட் ஸோ இது கொடுத்தீங்க வந்து இந்த அப்படின்னா இமேஜ் உங்களுக்கு இந்த உங்கள் இமேஜ் கேலரியில் வந்து போய் சேவ் உங்களோட ஆகிருக்கும், கேலரியில் சரிங்களா? வந்து சேவ் ஸோ ஆயிடும். அடுத்து நம்ம ஸோ ஸ்டெப் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம போகிறேன், கேன்வாக்கு கேன்வாக்கு போகலாம். போய்க்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா கேன்வாவில் நீங்கள் போயிட்டு கேலரியில் போய் கேலரி நம்ம வந்து வந்து சூஸ் பேக்ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் ஸோ பண்ண கேலரியில் இமேஜை வந்து ஃபஸ்ட் நம்ம நீங்கள் செலக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ண இமேஜ் ஸோ வந்து கேலரியில் வந்துடும், போங்க. சரிங்களா? ஸோ கேலரியில் அதை போயிட்டு வந்து நம்ம சூஸ் பேக்ரவுண்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண நீங்கள் என்ன இமேஜை பண்ண ஃபஸ்ட்டு செலக்ட் போறீங்கன்னா பண்ணலாம். ஸோ நம்ம இது வந்து இப்படி ஒர்க் தான் பண்ண உங்களுக்கு ஸ்டார்ட் பிளாக் பண்ணலாம். ஸோ கலரில் தான் நீங்கள் வரும், வந்து சரிங்களா? கேலரியில் நீங்கள் பேக்ரவுண்ட் போனீங்கன்னா ரிமூவ் நீங்கள் பண்ண இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஸோ பண்ண அதை இமேஜ் இதே செலக்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் ஆட் தான் டு வரும், பேஜ் சரிங்களா? கொடுத்துக்கோங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி ஸோ ஆட் ஆட் டு டு பேஜ் பேஜ் கொடுத்தீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னா ஆட் டு இதுதான் பேஜ் உங்களுக்கான கொடுத்தீங்க இமேஜ். அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்துடும். ரிமூவ் ஸோ பண்ண இதை வந்து இமேஜ் நீங்கள் இதுதான். ஸோ உங்களுக்கு இதை ஏற்ற வந்து என்ன மாதிரி பண்ணலான்னா ரீசைஸ் உங்களுக்கு பண்ணி ஸோ ஏற்ற மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் நீங்கள் பண்ணி பண்ணணும்னு ரீசைஸ் நீங்கள் பண்ணி நினைக்கிறீங்களோ உங்கள் அதே மாதிரி டிசைனை நீங்கள் நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம், சரிங்களா? சரிங்களா? ஸோ ஸோ உங்களுக்குலாம் இதுதான் ஒரு வந்து டவுட் வரும், பேக்ரவுண்ட் நம்ம வந்து வந்து ஒரு கண்டிப்பாக இமேஜை நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் எப்படி ரிமூவ் பண்ணிக்கணுமா பண்ணணும்னு அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஒரு பார்க்க டவுட் போகிறோம். வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏன் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு நெக் டிசைனை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிசைனை ஏற்கனவே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதும் ஸோ நாம் பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ண 2 இமேஜ் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த இமேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண இமேஜ், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் நான் உங்களுக்கு இந்த இமேஜ் 2 இமேஜுமே நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் ஒரே டைமில். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ், சரிங்களா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண இமேஜ். ஸோ இது வந்து நம்ம பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ். இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண இமேஜ். ஸோ நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதை க்ராப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. இதுதான் க்ராப் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் என்ன தான் க்ராப் பண்ணாலும் இந்த ஒயிட் பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டிசைனை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா
ஸோ கரெக்டாக வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டிசைன் வந்து கரெக்டாக அலைன் ஆகும். சரிங்களா? உங்களுக்கான என்ன டிஸ்டர்பன்ஸும் அதில் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். வரும்போது நீங்கள் ஒரு நெக் டிசைன் போடும்போது ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து மறையும். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். சரிங்களா? அதனால தான் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் போங்க, ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், தென் க்ரோமில் போங்க, ரிமூவ் பேக்ரவுண்டுக்கு போங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் இமேஜ் என்ன வேணுமோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ கேன்வாவில் வந்து இது உங்களுக்கு டிசைன் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கான ப்ளவுஸ் டிசைன் வந்து நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? நம்ம க்ராப் ஆப்ஷன்னா என்ன, ஃப்ளிப் ஆப்ஷன்னா என்ன, ட்ரான்ஸ்பேரன்சின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து 3 இமேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாகவே இதில் அலைன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஓவர்லாப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து லேயர்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன். ஸோ பொசிஷன் வந்து நீங்கள் எதுக்கு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு டிசைனை அலைன் பண்ணதுக்கு நீங்கள் பொசிஷனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் இந்த டிசைனை வந்து இங்கே கொண்டு வைக்கிறேன். ஸோ இந்த டிசைனை நான் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த லைன் வந்து இதில் வந்து ஓவர்லாப் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இப்படி ஓவர்லாப் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் ஃபார்வர்டு அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபார்வர்டில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓவர்லாப்பிங் தெரியாது. சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம பொசிஷன் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு இப்படி வேண்டாம், ஸோ இது வந்து ஓவர்லாப் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதே மாதிரி வந்துடும். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம பொசிஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஃபார்வேர்டுக்கும் ஸோ பேக்வேர்டுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜை வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்வேர்டில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் உங்கள் இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பிரிண்ட் பண்ணதுக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் கூட நல்லா தான் இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ பேப்பர் காப்பி இமேஜ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகல அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பேப்பர் காப்பி ஆப்பில் இதை வந்து இது பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து ஸோ இது வந்து ஃபார்வேர்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டிசைன் இதில் வந்து ஓவர்லாப் ஆகாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிசைன் வந்து கரெக்டாக வந்து ஓவர்லாப் ஆகாமல் இதே மாதிரி கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பொசிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ப்ளவுஸ் டிசைன் தான். ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னு பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பொசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பேக்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக அந்த மைலுக்கு மேலே வந்துடும். ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த டிசைன் வந்து அலைன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பிரிண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பொசிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நட்ஜ். ஸோ நட்ஜ் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கான நீங்கள் சில சமயம் நீங்கள் லைன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் லைனை வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த லைன் வந்து அலைன் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு லைனை வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வரணும், உங்களுக்கு அந்த இடத்துல என்னால் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் நட்ஜ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நட்ஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4 ஆரோ இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடு கரெக்டாக வந்து அலைன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கொஞ்சம் போகணும் அப்படின்னா கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலே கொஞ்சம் கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அது அலைன் ஆகி வைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நட்ஜ் ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலான்னு கரெக்டாக எந்த இடத்துல வரணுமோ கொஞ்சம் மேலே வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரணும் அப்படின்னா இந்த இடத்துல
ஸோ எனக்கு வேண்டாம், ஸோ இந்த இடத்துல வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நட்ஜ் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நம்ம அடுத்த நெக் டிசைன்ஸ் நம்ம போகும்போது உங்களுக்கு வந்து இது கிளியராக புரியும் நட்ஜ் ஆப்ஷன்னா என்னென்னா. ஸோ இதுதான் நட்ஜ் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைரெக்ஷனில் வந்து கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம நட்ஜ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலரி டாபிக் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேலரினா என்ன, ஸோ இமேஜ் எப்படி டிரான்ஸ்பேரண்ட் பண்ணது, க்ராப் ஆப்ஷன், ஃப்ளிப் ஆப்ஷன், தென் வந்து நட்ஜ் ஆப்ஷன்னா என்ன, ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து செலக்ட் மல்டிபிள் பண்ணி குரூப் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மோட்டிஃபை நீங்கள் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், ஓனாகவே ரெடி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டவுட் இருந்து அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.